ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் டு விஷாலின் பார்வை. இன்றைக்கி ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோ தமிழை நாடி பார்த்துருப்பீங்க. எஸ், நன்றி மசாலா விசஸ் குக்குடு மசாலா. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாட் ப்ரொமோஷன்ஸ் வீடியோ. இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வாங்கியிருக்கோம். ரெண்டுமே திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் தான். இந்த பிரியாணி மிக்ஸில் என்னென்ன இருக்குது, எவ்வளோ குவாலிட்டி இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, ரேட் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு இதை பியூராக கம்பேரிசன் பண்ணி ஜென்யூனாக ரிவ்யூ சொல்ல போகிறேன். ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த ரேட் என்ன, எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காந்தக்கண்ணி விதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக். ட்ரெடிஷ்னல் திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் ப்ளஸ் ரைஸ், பாரம்பரிய திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ். இது வந்து நன்றி மசாலாவுடையது. ஸோ இந்த அன்பாக்ஸ் பண்ணி இதில் நம்ம என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓ மை காட், அரிசி கொட்டுது. ஸோ பேக்கிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது ஆக்சுவலாக வந்து இந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணது சரியாக வந்து அவங்க அந்த இது ஒட்டாமல் விட்டுட்டாங்க. ஸோ இந்த இதில் வந்து அரிசி வந்து லைட்டாக கொட்டியிருக்கு. மேபி இதை அவங்க பார்த்தாங்க அப்படின்னா இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணலாம். ஏன்னா இப்போ தான் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த பிரியாணியோடைய மிக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாயில் வந்து ப்ரெசர்வேட்டிவ் இல்லாமல் இது வந்து ஒரு வருஷத்துக்கு இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து 4 லேயர் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம பார்ப்போம். இது வந்து சீரக சம்பா ரைஸு 250 கிராமு, இந்த மசாலா 250 கிராமு, மொத்தமாக 500 கிராம் இது. ஸோ எனக்கு இந்த பேக்கிங் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன எப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்கன்னா 3/2/2025, அதாவது ஃபெப்ரவரி. இதோட எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்திங்கன்னா 2/2/2026, ஃபெப்ரவரி 2/2026. இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மே மந்தோடைய எண்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் அந்த வீடியோ நான். ஸோ நம்ம ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணிட்டோம். இதோடைய செய்முறை போட்டிருக்காங்க, இதை தமிழ்லேயும் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் கூட இது. இதில் நீங்கள் வந்து வெஜிடபிளும் யூஸ் பண்ணிக்கலாம், சிக்கன், மட்டன், ப்ரான், நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மிக்ஸ் வந்து உங்களுக்கு காமனான ஒரு பியூராக வெஜிடேரியன். இது உங்களுக்கு அந்த பேக்கேஜிங் டெக்னாலஜி 0 ப்ரிசர்வேஷன் போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இது வந்து எப்படி பேக் பண்ணுறாங்க, இதில் எப்படிலாம் வந்து கைப்படாமல் பண்ணுறது, சூப்பர் ஃப்ரெஷ்ஷு, நோ மைக்ரோ ஃபைப்ஸு, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஹைஜீனிக் பேக்கடு, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த திண்டுக்கல் பிரியாணியில் நம்ம பண்ண போகிறது மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம், சிக்கன் பண்ண போகிறதில்ல. ஸோ 250 கிராமுக்கு மட்டன் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு 250 கிராம் இந்த அரிசி எடுத்து இதில் அப்படியே என்னென்ன ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த ரேட்டு வந்து 249 இதோட ரேட்டு. இது வந்து ப்ளஸ் ரைஸும் அந்த மிக்ஸும் சேர்த்து 249 உங்களுக்கு போட்டிருக்காங்க. இது வந்து நன்றி மசாலாவோடைய வெப்சைட்லேயும் போய் ஆர்டர் பண்ணலாம், அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் நன்றி மசாலாவோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணேன். அவங்க வந்து உங்கள் லோக்கல் பக்கத்தில் நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு ஷோரூம் இருந்துச்சுன்னா அங்கேருந்தே கால் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வாங்கிக்கலாம். குக்டு பிரியாணி மிக்ஸ், திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸில் இது வந்து பேக்கிங் வந்து உங்களுக்கு 5.5 கிராம்ஸ் நெட்டு வந்து 250 கிராம் வந்து உங்களுக்கு வந்து ரைஸும் 250 கிராம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸும் கொடுத்துருவாங்க. ப்ளஸ் 5 கிராம் வந்து அதனுடைய அந்த சீசன்ட் ஆயில் ஒன்று இருக்குது. ஸோ அது கொடுப்பாங்க. இது வந்து அதாவது 3 பேருக்கு வரைக்கும் இது சாப்பிடலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சரிங் டேட் வந்து உங்களுக்கு 3/4/2025. மேனுஃபேக்சரிங் டேட் வந்து 3/4/2025. இதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து 3/4/2026. லக்கிலி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்து மேனுஃபேக்சரிங் பண்ண அந்த ப்ராடக்ட்டே நமக்கு வந்திருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நம்ம ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வாங்குறதுக்கும் அதே சேம் மந்தில் நம்ம வாங்குறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்குது. இதுலேயும் வந்து இந்த கிட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு மட்டனுக்கும் யூஸ் பண்ணலாம், ஒரு சிக்கனுக்கும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி வெஜிடபிள் அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஒரு ஹைஜீனிக்கான ஒரு பேக்கிங் பண்ணி இதை வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. 0 ஆர்டிஃபிஷியல் கலர் கொடுத்துருக்காங்க, 0 ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், 0 ஆடட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ், ரெடி டு குக்கிங் டைம் 20 மினிட்ஸு, 3 பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாம். ப்ராடக்ட் சிக்னேச்சர் திண்டுக்கல் பிரியாணி மசாலா பேஸ்ட் அண்ட் சீசனிங் ஆயில் அண்ட் சீரக சம்பா ரைஸ், என்ஜாய் வித் மெட்ராஸ் 65 ரைத்தா அண்ட் கிரேவி, இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னு நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்தீங்க, இது வந்து சீரக சம்பா ரைஸு 250 கிராமு, இந்த சீசன் ஆயில் இருக்குது, இந்த 250 கிராம் பேஸ்ட்டு, பிரியாணி பேஸ்ட் இருக்குது.
ஸோ இது மூணுமே வந்து நல்ல ஒரு குட் பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க, எதுவுமே வந்து டேமேஜாக இல்லை. ஸோ நம்ம அதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் வெயிட் அண்ட் சி. இன்னொரு விஷயம் நான் வாங்கியிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன். நன்றி மசாலாவோடைய 65 மிக்ஸ், இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் 65 மிக்ஸு. இது வந்து 100 கிராமு. ஸோ இந்த 100 கிராம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 கிராம் 2 பாக்கெட் இருக்குமா. ஸோ அந்த 2 பாக்கெட்டில் வந்து நம்ம ஒரு 400 கிராம் ஒரு பாக்கெட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ வரைக்கும் நம்ம இது மேலெலாம் பேக்கிங் சூப்பராக கொடுத்துருக்காங்கப்பா. கத்தி வச்சு கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே பாருங்க, 2 50 கிராம் பாக்கெட்டு. இதில் நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. சிக்கன் ஆர் மட்டன் எனிதிங் 65 நீங்கள் போடணும் அப்படின்னா அதை நல்லா கழுவி அலசிட்டு இதை வந்து நீங்கள் மசாலா போட்டு ஒரு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு போட்டிருக்காங்க. இது வந்து 97 ருபீஸ். இதோடைய ரேட் வந்து 500 கிராம் 100 கிராம் ரேட் வந்து 97 ருபீஸ். இது வந்து ஓகே 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஊற வைக்கணும். 30 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பாயில் பண்ணி எடுக்கணும். ஸோ ஓகே, நம்ம இதையும் செஞ்சு பார்க்க போகிறோம், காட்ட போகிறோம். ஸோ ரெடியா, ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம வந்து குக்கிங் ப்ராசஸ் ஆல்ரெடி நான் வந்து அரிசியை வந்து ஒரு 30 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஊற வச்சுட்டேன். ஸோ ஊற வச்சுட்டு நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ரெடியா? ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிறது திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் ப்ளஸ் ரைஸ் நன்றி மசாலாவோடைய மட்டன் பிரியாணி. ஸோ இதில் நம்ம மட்டன் செய்ய போகிறோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஹவு டு குக் அப்படின்னு அந்த வீடியோ வரும். அதை நான் உங்களுக்கு வந்து நான் ஸ்கேன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? ஸ்கேன் பண்ணால் எப்படி வரும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை. வரணும் நெக்ஸ்ட். ஓகே, அப்படிங்க நல்லா வாசனையாக இருக்குது. அப்படியே நம்ம ஊற்றுவோம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம், ஆனியன், அந்த என்னென்ன மசாலா வேணுமோ என்ன வேணுமோ எல்லாமே இதிலே இருக்குது. இது அப்படியே ஒரு 2 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து இதை கிண்டி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே இதிலே போட்டிருக்காங்க போல். ஒரு 1 மினிட் நம்ம இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நம்ம செய்வோம். இதை நம்ம வந்து இதை எதுவுமே பண்ண தேவையில்ல. நம்ம இதில் என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த ப்ராசஸை அப்படியே ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்து வேக வச்சு போட சொல்லியிருக்காங்க மட்டன் பிரியாணிக்கு. ஸோ மட்டனை வந்து வேக வச்சுட்டு அந்த வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக நம்ம இதை ஊற்ற போகிறோம். பார்த்துங்க, இப்போ எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நமக்கு. உண்மையாக வாசனை சூப்பராக இருக்குப்பா. மட்டன் போட்டுடலாம். 250 கிராம் மட்டனை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எலும்போட மட்டன் போட்டாச்சு. நீர் சாகி மட்டன் போட்டு அப்படியே லைட்டாக கிண்டி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து கரெக்டாக இந்த கிளாஸில் வந்து 1 கிளாஸ் அரிசி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து இதில் வந்து 1.5 கிளாஸ் வைக்க சொன்னாங்க. நம்ம வந்து தண்ணி வந்து இதில் கரெக்டாக அளந்து ஊற்றிக்கலாம். லைட்டாக பபுள்ஸ் வந்த உடனே அங்கே என்ன போட்டிருந்தாங்கன்னா லைட்டாக பபுள்ஸ் வந்த உடனே அரிசியை போட்டு அப்படியே ஒரு 2 விசில் வர வரைக்கும் விட சொல்லியிருந்தாங்க. ஸோ பபுள்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஆனால் இது வந்து எனக்கு பார்க்கும்பொழுது ப்ராசஸாக பார்க்கும்பொழுது ஒரு சிம்பிளான ஒரு மெத்தட். இது நாங்கள் பேச்சுலராக இருக்கும்போது இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியாது இருந்துச்சா இல்லையான்னு. அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா டேஸ்ட் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கட் பண்ணி ஊற்றி அரிசி மட்டும் கொஞ்சம் பிஃபோராக ஊற வச்சுட்டா போதும், அவ்வளோதான். தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ அரிசியை போட்டுடலாம், சரிங்களா? அரிசி கொட்டியாச்சு. அரிசி கொட்டுறது நீங்கள் உப்பு வேணால் செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு உப்பு வந்து இதில் ஒரு தூக்கல் அதிகமாக இருந்ததுன்னா வேணும்னா நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அது உங்களுடைய பர்சனல் டேஸ்ட் பட்ஸை பொறுத்து இருக்குது. அது ஃபுல் சிலிண்டராக நல்லா கிண்டி விட்டாச்சு. ஓகே, 2 விசில் வர வரைக்கும் நம்ம இப்போ வந்து வெயிட் பண்ணணும். 2 விசில் வர வரைக்கும் அத்தா மாதிரி நல்ல பிரியாணியாக வரணும். காசு போட்டு வாங்கியிருக்கேன், பார்க்கலாம். திண்டுக்கல் பிரியாணி கிட் இதில் வந்து குக்குடு வாங்கியிருக்கோம். ஸோ இதில் நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதில் என்ன இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் காமிச்சிட்டோம் உங்களுக்கு. இதில் நீங்கள் கியூஆர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இதை எப்படி சமைக்கணும் அப்படிங்கிற ஒரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் அரிசிலாம் ஊற வச்சுருக்கேன்.
அது மட்டும் இல்லாமல் சிக்கன்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட் போயிடலாம். ஓகே, அதில் அடுப்பை பற்ற வைத்துக் கொள்ளவும். சரியான வாசனை, நல்லா ஆயிலு, எதுவுமே நீங்கள் வந்து இதை கட் பண்ணவே தேவையில்லை. பாருங்க, நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இது நம்ம இந்த மசாலாவை அப்படியே கொஞ்சம் பக்குவப்படுத்திக்கலாம். இந்த பாக்ஸில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக அந்த ஏன்னா ஃப்ளேவர் உள்ளே இறங்கணும் இல்லையா, சிக்கனை ஊற வச்சுருக்கேன். சிக்கன் எடுத்து உள்ளே போட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டாச்சுங்களா? ஒரு கொதி வந்த உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். நமக்கு கரெக்டாக 1 கிளாஸ் அரிசி வந்துச்சு. இந்த கப்பில் நம்ம வந்து கரெக்டாக 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் அரிசி எடுக்கும்போது அந்த அரிசி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு எடுத்து எவ்வளோ வருதோ அதில் நீங்கள் 1.5 கிளாஸ் ஆட் பண்ணிக்கிங்க. அவங்களும் ஒரு 375 ml 350 ml மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ தனியாக ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போது கொதி நல்லா வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து நல்லா வடிகட்டி ஊற வச்சு வடிகட்ட அரிசி எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி அப்படியே லைட்டாக ஒரு கிண்டி விட்டோம் அப்படின்னா இந்த ரைஸ் நமக்கு நல்லா இதாகும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி வச்சுட்டு ஒரு 3 விசில் விட்டு அந்த விசில் அடங்கினதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா குக்குடு பிரியாணி, திண்டுக்கல் ஸ்டைடு சீரக சம்பா பிரியாணி, சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். ஓகே, நம்ம 3 விசில் அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்க்கலாம். ஓகே, நன்றி மசாலாவோடைய மட்டன் பிரியாணி ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், கரண்டி இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து இதை கிண்டணும். ஆஹா, நல்ல வாசனை. நம்மளுடைய குக்குடு பிரியாணியோடைய 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் சிக்கன் பிரியாணி. வாவ். ஸோ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்த உடனே சீசனிங் ஆயில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். சீசனிங் ஆயில் ஆட் பண்ணால் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். நம்ம ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பிளேட்டிங் பண்ணிட்டோம். ஸோ திண்டுக்கல் பிரியாணி மிக்ஸ் விசஸ் நம்மளுடைய குக்குடு பிரியாணி. ஸோ ரெண்டுமே திண்டுக்கல் பிரியாணி தான். ஸோ இது மட்டனில் செஞ்சுருக்கோம், குக்குடு வந்து பார்த்திங்கன்னா சிக்கனில் செஞ்சுருக்கோம். இங்கே 65 இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜி ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சாய் சின்சாங். இவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நிறைய வீடியோஸ்லாம் போடுவார். சாந்தன் சாய். ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாமா? இது ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹானஸ்ட்டாக எது உனக்கு பிடிச்சிருக்கோ அதை சொல்லணும், சரியா? சரி, ஸ்டார்ட். ரொம்ப யோசிக்கலாம், பயங்கரமாக ஜட்ஜாக இருப்போம் போலயே. எனக்கு இதான் பிடிச்சிருக்கா? ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ட்ரெடிஷ்னல் நம்ம நன்றி மசாலா. ஸோ நன்றி மசாலாவுடைய பிரியாணி பேஸ்ட்டு இது மட்டன் வச்சு பண்ணியிருக்கோம். இதுக்கும் வந்து சாய்க்கு வந்து இதான் பிடிச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து மட்டன் நம்ம அவங்க சொன்ன மாதிரி செஞ்சுருந்தோம். ஸோ இந்த மட்டன் பீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி போட்டிருந்ததால். ஸோ இப்போ அந்த மட்டன் பீஸை எடுத்து நம்ம அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். திண்டுக்கல் பிரியாணி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது. மட்டன் நம்ம ஆல்ரெடி இந்த குக் பண்ணி போட்டது, மட்டன் தண்ணி ஊற்றுனது, ஒரு அத்தன்டிக் திண்டுக்கல்லில் போய் நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டல், இந்த ஹோட்டலில் திண்டுக்கல் பிரியாணி சூப்பராக இருக்கும்பா அப்படின்னு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கு பயங்கரமான காம்படிட்டர் வந்து நன்றி மசாலா தான். சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ சிவகண்ணன் செமையாக பண்ணியிருக்கீங்க. சம்பத்கான் சிவகண்ணன் சூப்பராக இருக்குது பிரியாணி. திரும்பவும் சொல்கிறேன், இது நாட் பெய்ட் ப்ரொமோஷன். இது என்னுடைய வீடியோக்காக நான் வாங்கினது. சூப்பராக இருக்குது.
நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது இந்த மட்டன். என்னென்னலாம் சொன்னமோ அது எல்லாமே கரெக்டாக அதில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி குக்குடு பிரியாணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்குடு திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி சிக்கனில் பண்ணியிருக்கோம். நம்ம இவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிரியாணியோடைய டெக்ஸ்சர் பாருங்கள், நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. ஆஹா, செம்ம ஃப்ளேவர். ஆஹா, கரெக்டாக அந்த குறிப்பிட்ட டைமில் சிக்கனை குக்காக இருக்குங்க, சூப்பராக குக்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. சூப்பரான திண்டுக்கல் பிரியாணி. குக்குடு வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. பர்சனலாக பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது வந்து அது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான திண்டுக்கல் சைடு நீங்கள் பிரியாணி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக குக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஒர்த் ஃபார் மணிங்க, மறக்கவே மறக்காதீங்க. ஓகே, கம்பேரிசன். இப்போ இந்த 2 பிரியாணியில் எனக்கு என்ன பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டஃப் கொஷின். அது எனக்கு பர்சனலாக ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டுத்துக்குமே நான் வந்து 5 out of 4 அப்படின்னு நான் கொடுப்பேன். நான் ஏன் அந்த 4 மீதி 1 பாயிண்ட் கொடுக்கல அப்படின்னா, ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் தான். இந்த ரைஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 50 ரூபா டிஃப்ரெண்ட் தான் வருது. அதே மாதிரி இந்த நம்ம வீட்டில் செய்கிறதுக்கான அந்த மசாலா இதெல்லாம் தாண்டி நம்ம எப்படி ஒரு பேக்கடு ஃபுட்டை நம்பி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா. பட் அதில் ஒரு நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஒருவேளை 1 இயர்க்கு அப்புறம் நம்ம சாப்பிட்றோன்னு அந்த டேஸ்ட் வருமானு எனக்கு தெரியல, ப்ராமிஸாக சொல்ல முடியாது. பட் இது வரைக்குமே ஓகே. ஸோ இந்த ரேட்டு, இந்த குவாலிட்டி நல்லாயிருக்கு. இந்த குவான்டிட்டியை பற்றி தான் நான் வந்து 5 out of 4 தரேன். எனக்கு வந்து பர்சனலாக இந்த 2 பிரியாணியுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. திண்டுக்கலும் பிடிச்சிருக்கு, அதாவது திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நன்றியும் பிடிச்சிருக்கு, குக்குடும் அப்படி சொல்லி பிடிச்சிருக்கு எனக்கு. வேறு ஏதாவது பிரியாணி நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சு சேலஞ்ச் பண்ணுங்கள், இல்லை கம்பேரிசன் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் கம்பேரிசன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் நம்ம சேனலில் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள், நம்ம அதையும் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்து கடைசியாக வரேன், எதாவது எனக்கு பண்ணிச்சா, நல்லா இருக்கா, நெஞ்சரிச்சல் இருக்கா அப்படின்னு கடைசியாக வரேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு முடிச்சு ஆனால் எதுவுமே பண்ணலை, நல்லா இருந்தது, வயிற்றுக்கு எதுவுமே பண்ணலை. ஒரு மாதிரி நல்ல டீசெண்டாக அழகாக சூப்பரான ஃபுட்டு. நீங்கள் காசுக்கு பொறுத்து தான், ஒரு 2லேருந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் வீடியோ உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி சேலஞ்ச் வீடியோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம அடுத்தடுத்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் உங்கள் விஷால், நன்றி, வணக்கம். நான் உங்கள் விஷால். காந்த கண்ணி மிதிக்கலாமா? ஸ்டார்ட் மியூசிக்.